ஹலோ கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம் நேற்று வந்து ஃபிஷரில் வந்து ஃபேஸ்புக்கை பற்றி பார்த்துருந்தோமா. இப்போ அதே தான் இன்றைக்கி இன்ஸ்டாவை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற வீடியோ பார்ட் 3. ஃபிஷர் series Fishers LS bash fisher.sh போட்டு உள்ளே போயிட்டோம். சரி, ஓகே. நேற்று வந்து ஃபேஸ்புக் பார்த்தாச்சு, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ட்ரை பண்ணுவோம். நம்பர் 1 கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ட்ரெடிஷ்னல் லாகின் பேஜ். ஓகேங்களா? ஓகே, அதே ட்ரை பண்ணுவோம். ட்ரெடிஷ்னல் லாகின் பேஜ் உள்ளே போனோம்னா நமக்கு போர்ட் கேட்குதா? சரி, லோக்கல் ஹாஸ்டா இல்லை எப்படின்ட்டு நம்ம லோக்கல் ஹாஸ்ட்லேயே பண்ணுவோம். ஓகே, ஒய் கொடுத்துருங்க. ஒய் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேட்கும். போர்ட்டு இதுலேருந்து நீங்கள் இது வரைக்கும் என்ட்ரு பண்ணிக்கலாம். 4040 போட்டு கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு வந்து லிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசர் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுவோம். நமக்கு சேம் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இன்ஸ்டா கொடுத்தோம்னா ஃபேஸ்புக் வருது. சாரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு Ctrl+C கொடுத்து வெளில வந்துடும். fisher.sh திரும்ப நம்ம உள்ளே போவோம். இன்னும் 2 கொடுக்குறது பதிலாக 1 கொடுத்து ஃபேஸ்புக் உள்ளே போயிட்டேன். அதனால தான் இந்த தடுமாற்றம். ஓகே, இப்போ ட்ரெடிஷ்னல் லாகின் பேஜ், ஆட்டோ ஃபாலோவர்ஸ் லாகின் பேஜ், அப்புறம் வந்து 1000 ஃபாலோவர்ஸ் லாகின் பேஜ், ப்ளூ பிரிஸ்ட் வெரிஃபைடு லாகின் பேஜ். இது வந்து நான் கேள்விப்பட்டது இல்லை. ஸோ உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரெடிஷ்னல் லாகின் பேஜ் போயிடும். என்டர் 1 போட்டு என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லோக்கல் ஹாஸ்ட் போயிட்டு எஸ் கொடுத்துருங்க. 4040 போட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நமக்கு கிடைச்ச லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கங்க. ஓகே, நமக்கு சேம் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். ஓகேவா? shadow_hacker இது என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்டு ரேண்டமாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஹேக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த யூசர் நேம் வந்துடுச்சு, பாஸ்வேர்டும் வந்துடுச்சு. ஸோ உங்களோட யூசர் நேமு பாஸ்வேர்டு எல்லாமே ஒரு ஃபைலாக அவங்களுக்கு வந்து ஸ்டோரும் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? சேவ்டு. உங்களோட ஐபி அட்ரஸும் இங்கே அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ இது ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ஃபிஷிங் லிங்க்லாம் வருது. ஓகேவா? இது ஒன் மெத்தட், அதாவது ட்ரெடிஷ்னல் லாகின்னு. திரும்ப Ctrl+C கொடுத்து வெளில வந்துட்டு fisher.sh to
இப்போ வந்து ஆட்டோ ஃபாலோவர்ஸ் லாகின் பேஜ் அது போவோம். நிறைய இது நடந்திருக்கு. இந்த இது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஓகே, நமக்கு வந்து லிங்க்கு கிடச்சிச்சு. ஃப்ரீ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். ஆக்சுவலாக நேற்று எனக்கு இது ஒர்க் ஆனிச்சு, இன்னைக்கு ஏன் லோட் ஆகுதுன்னு தெரியல. விக்டிம் ஐபி ஃபவுண்டு, ஐபி கிடச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு அட்டாக் போகும். அது இன்ஸ்டாகிராமுக்கு போகிறேன். இப்போ வந்து தேர்டு, அதாவது 1000 ஃபாலோவர்ஸ் அந்த பேஜுக்கு போவோம் நம்ம. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி லிங்க் வந்திருக்கும். இந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். இதில் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் யூசர் நேம் கொடுப்போமா. hello123@gmail.com. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு 9 வரைக்கும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சப்மிட்னு நம்ம பண்ணுறோம். சப்மிட் பண்ணிட்டோம்னா எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ஒரிஜினலாக வந்து நம்மளோட ஐடி தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அந்த ஐடி கொடுத்தோம்னா இங்கே நமக்கு வந்துச்சா ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்துச்சு. இங்கே ஐடி தப்பாக இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு இதுக்காக இங்கே வந்துட்டு அவங்க இது கேட்குறாங்க. ஐடி தப்பாக இருக்கோ தப்பாக இல்லையோ, பட் நமக்கு இங்கே வந்து இன்னொரு தடவை லிங்க்கில் வந்து கேட்கும் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்ட்டு. அந்த லிங்க்கே அவங்களுக்கு கிடச்சிச்சின்னா போதும், ஃபைண்ட் ஆகிடும். ஓகேங்களா, வந்துடுச்சா. இதுதான் இந்த மெத்தேடு. இதில் வந்துட்டு நம்ம ஐபி வந்து எப்பயுமே மிஸ்ஸே ஆகக்கூடாது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் லிங்க் எந்த லிங்க் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப டேஞ்சர் இந்த ஃபிஷிங் லிங்க்லாம். ஆனால் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் அவங்களால எதுவுமே எடுக்க முடியாது. நீங்கள் பர்மிஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த உங்களை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவங்க எடுப்பாங்க. அதையும் நல்லா நோட் பண்ணிங்க. ஸோ கைஸ், இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ மூணாவதாக உள்ளது நாலாவதாக உள்ளது. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ், ஓகே, அவங்க வந்து லிங்க்கு கிடச்சிச்சு. வெரிஃபைடு பேட்சஸ் வெரிஃபைட் பண்ண சொல்லுது. ஓகே, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஏதோ ஒன்று கொடுக்குறான் ரேண்டமாக. இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரிலாம் ஒரு ஃபிஷிங் லிங்க் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஏதோ உங்கள் பக்கத்தில் உள்ளவங்கன்னே வச்சுக்கோங்க, சும்மா சம்திங் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா உங்களை பற்றி டீட்டெயில்ஸு வந்து கேதர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ கன்ஃபார்ம் இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து அப்படியே கிளியராக கேட்கும், நம்ம இதில் கேட்குற மாதிரி. ஓகேங்களா, நம்ம போட்ட ஐடி பாஸ்வேர்டு இங்கே வந்துருச்சு.
இங்கே வந்து ஐபி அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஐபி வந்து டெக்ஸ்ட் ஃபைலாகவும் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கேட்குது. இமெயில் கொடுப்போமா திருப்பி? திரும்ப நம்ம இமெயில் கொடுத்து போட்டோம்னா ஓகே 24 hours இமெயில் ரிசீவ்டு. அதுக்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அதாவது 24 ஹவர்ஸ்க்குள்ளே. உங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே இங்கே கிடச்சிச்சு. ஸோ லிங்கை டச் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேஃப். இந்த ஃபிஷிங் லிங்க்கு நிறையாவே இருக்குது. ஃபிஷிங் லிங்க்கில் மாட்டிக்காதீங்க. இது வந்து ரொம்பவே சேஃப் கிடையாது. அது இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கில் நிறையாவே வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ இடையில கூட நான் போன ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஏதோ லிங்க்கை டச் பண்ணியிருக்காங்க. அதாவது எய்னிங் ஆப்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது அடுத்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸில் கிளிக் பண்ண 5 செகண்ட்ஸில் அவங்களோட வாட்ஸ்அப்பில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. வாட்ஸ்அப்பையும் பிளாக் பண்ணிட்டாங்க. இவரால் ஓப்பன் பண்ண முடியாத அளவில். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தையும் நான் வந்து ஃபிஷிங் லிங்க்கில் வந்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு இதாகாது, அவ்வளோவா தெரியாது. அதுக்காக தான். ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சாட்ஜிபிட்டியில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கே டிஎம் பண்ணுங்கள். நானே கேட்டுட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரே ஒரு இது மட்டும் லிங்க் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பார்த்தீங்களா, login.html. அதாவது எந்த ஃபைல் க்ரியேட் பண்ணாலும் HTML தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரியாக்ட் ஜேஎஸில் பண்ணுறாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம். ஆனால் ஃப்ரேம் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா HTML நல்லாயிருக்கும். அதுக்காக தான் HTML யூஸ் பண்ணுறாங்க. யூசர் ஃப்ரெண்ட்லி, நல்லாவே ஒரு ஃபாஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கத்தில் உங்களோட கோடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். HTML பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா HTMLலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போங்க. இது நல்லாவே இருக்கும். சரி, ஓகே நண்பா, இந்த வீடியோவில் இதுதான், இந்த ஃபிஷிங் லிங்க் தான் பார்க்க வந்தோம். இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒரு ஃபிஷிங் லிங்க்கு ஷேர் ஆகிட்டுருக்கு. அதனால் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த இது மட்டும் நமக்கு ஓப்பன் ஆகலை, ரெண்டாவது ஆப்ஷன் மட்டும் நமக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ மற்றபடி 3 ஆப்ஷனுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி வெப்சைட் பென் டெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சண்டேயில் வந்து க்ரியேட் பண்ணி போடலான்னு இருக்கேன். நான் சண்டே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.